ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க. ஒலிம்பிக்கில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. என்ன பண்ணுறாங்க? பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கிறான். திடீர்னுலாம் அங்கே போய் ஓட முடியாது. அல்லேலூயா. பயிற்சி இல்லாமல் ஓட முடியாது. அப்போ பரலோகத்துக்கு போகணும்னா இங்கே பூலோகத்தை பரலோகம் மாதிரி ஒரு பயிற்சி எடுத்து போகணும். அல்லேலூயா. அங்கே என்ன நடக்குது? பரலோகத்தில் என்ன நடக்குது? எந்நேரமும் துதி. அங்கே கவலையே கிடையாதான், அங்கே கண்ணீர் கிடையாதான், அங்கே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம், எப்பொழுதும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் சந்தோஷம். இதை இந்த பூமியில் ஸ்தாபிக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. பரலோக வாழ்க்கையை சொல்லி கொடுத்தார். வந்தோன்னே அவர்கிட்ட வந்து நேராக நீ எதோடு தொடர்புடையவர்கள்னா பரலோகத்தோடு தொடர்புடையவர்கள். பகல் தட்டி சொல்லுங்க, பரலோகத்தோடு. அதான் பைபிள் சொல்லுது, எபேசியர் 1:3 சொல்லுது, நீங்கள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி யூ ஆர் பிளஸட், முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் தெரியல பிரதர் அப்படின்னா, அந்த பரலோகத்தோடு தொடர்பு இருக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில் உனக்கு என்னென்னலாம் மேனிஃபெஸ்ட் ஆகணுமோ, உன் உடம்புலேருந்து என்னென்னலாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரீரத்தின் ஆசீர்வாதமாக மாறணுமோ எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. இயேசு வந்தோடனே என்ன பண்ணுறாரு? ஒரு 15,000 பேர் உட்காந்துக்கிறாங்க. 5,000 புருஷர்கள் ஃபேமிலியெலாம் சேர்த்தா ஒரு 15,000 20,000 பேர் உட்காந்துருக்குறாங்க. இப்போ இயேசு எங்கன்னு சொல்கிறார்? இங்கே இருக்கிறவங்களாம் சீசர்கள்லாம் பூமிக்குரிய காரியங்களே பார்க்குறாங்க. இது இவ்வளோ பேர் கூட்டத்துக்கு நம்ம எப்படி போஜனம் பண்ணுறது, கொடுக்குறது? எவ்வளோ இதுக்கு செலவாகுமே. அப்போ ஒரு பெரிய காரியத்தை ப்ராஜெக்ட் ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது. இது எப்படி ஆகும்னு கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நீங்கள் எங்கே தொடர்பு இல்லைங்க? பரலோகத்தோடு தொடர்பு இல்லை. இயேசு பரலோகத்தோடு தொடர்பு இருந்தனால அவர் எல்லாத்தையும் வானத்தை நோக்கியே பார்த்தார். கையில் ஆண்டவர் விரும்புகிறேன். வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் பூமியில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாறும். ரூட்டு அழகாக சொல்லித்தரேன். வானத்தை நோக்கி பாருங்கள். சொல்லுங்கள், வானத்தை நோக்கி. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் பூமிக்குரிய கூடாரம் நிரப்பப்படும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் தேவன் நிரப்புவார். ஏங்க ஒரு 15,000 பேருக்கு நம்மளால் கல்யாணம் பண்ணி சோறு போட முடியுமாங்க? 1000 பேருக்கு பில்டப் அப்படியே யோசிக்கிறோம். இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, இவ்வளோ கூட்டம் வந்தாலும் என்ன பண்ணணும்? இது சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். 15,000 பேர் வந்தாலும் 20,000 பேர் வந்தாலும் வானத்தை நோக்கி பார்த்தா உனக்கு குறைவே இருக்காதுன்றதை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன்னா இவ்வளோ கூட்டத்துக்கு இடத்த ஆளு அந்த நேரத்தில் ஆண்டவர் எல்லாரையும் கூட்டத்தெல்லாம் எல்லாரையும் ஒல்லி ஆக்கிடுவார் திடீர்னு. புரியுது?